ஹாய், இந்த வீடியோவில் ஃப்ராய்டோட முதல் கனவையும், அதாவது அவர் இன்டர்பிரிட்டேஷனுக்காக எடுத்துக்கிட்ட முதல் கனவையும், அதுக்கு அவர் என்ன விளக்கம் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கனவை பார்க்குறதுக்கு முன்னாடி போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், எந்த ஒரு கனவுக்கு முன்னாடியுமே ஒரு ப்ரிலிமினரி ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதாவது அந்த கனவு வர்றப்ப கனவு காண்றவங்க என்ன சூழ்நிலையில் இருந்தாங்க, அதாவது அந்த கனவுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடியோ, 2 நாளைக்கு முன்னாடியோ, ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ எந்த மைண்ட் செட்டில் இருந்தாங்க, அவங்களை சுற்றி என்ன நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஃப்ராய்ட் சொல்கிறார். ஸோ அந்த ப்ரிலிமினரி ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, அதுக்கப்புறம் தன்னுடைய கனவை சொல்கிறாரு. ஸோ ப்ரிலிமினரி ஸ்டேட்மெண்ட் 1895 வருஷம் அவர் இர்மா அப்படிங்கிற ஒரு லேடிக்கு சைக்கோ அனலிட்டிக்கலாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தார். அந்த லேடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவான ஆளுக்கு ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணும் பொழுது பலவிதமான ஃபீலிங் வெளிப்படும். ஒரு நார்மலாக ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க மேலே அத்தாரிட்டியும் கமாண்டும் அதிகமாக இருக்கும். நான் சொல்கிறேன், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு ஸ்ட்ரிக்டாக அவங்ககிட்ட பேசலாம். பட் ஆனால் இவங்க க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கிறனால இவங்க மேலே கேர் அதிகமாக இருக்கும், ஆனால் அத்தாரிட்டி கம்மியாக இருக்கும். இது ஃப்ராய்டுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த செட்டப்பில் இருக்கும் பொழுது அவர் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அந்த பேஷண்ட்டுக்கும் சரி, அந்த பேஷண்ட் சம்மந்தப்பட்ட சொந்தக்காரங்களுக்கு முன்னாடியும் சரி, இவர் மேலே ஒரு பேட் அபிப்பிராயம் உருவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி போயிட்டு இருந்தப்ப அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் ஒரு பார்ஷியல் சக்ஸஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரைஸ் பண்ணுறாரு. ஏன் பார்ஷியல் சக்ஸஸ்ன்னு சொல்கிறாருன்னா, அந்த பேஷண்ட்டுக்கு ஹிஸ்டீரியா அப்படிங்கிற ஆங்ஸைட்டி இருந்தது, அது மென்டலி சரியாயிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு ஃபிசிக்கலாக இருந்த ப்ராப்ளம் இன்னும் சரி ஆகலை. ஆக்சுவலி இந்த ஹிஸ்டீரியானா என்னென்னா, அது ஒரு மனநல பிரச்சனை. ஆனால் அந்த மனநல பிரச்சனை வழியாக சில உடல்நல பிரச்சனையும் வரும். ஸோ ப்ராப்பரான ஹீலிங்னா என்னன்னா, ஹிஸ்டீரியாவும் சரியாக இருக்கணும், அதன் விளைவாக சிம்டம்ஸ், அந்த உடல்நல பிரச்சனையும் சரியாகணும். அப்போ தான் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆனாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த கேஸில் அவங்களுக்கான மனநல பிரச்சனை சரியாயிடுச்சு, ஆனால் உடல்நல பிரச்சனை இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்த காலம் வரைக்கும் அவருடைய ஸ்டடி படி எந்த அளவுக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் தெரிஞ்சதுன்னா ஹிஸ்டீரியா ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிடுச்சு அப்படிங்கிற பாயிண்ட்டை அவர் இன்னும் அரைவ் பண்ணல. ஸோ அவர் அரைவ் பண்ணாததுனால இந்த பேஷண்ட்டுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு. ஆனால் அந்த சொல்யூஷன் அந்த பேஷண்ட்டுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ இதனால் அவங்க 2 பேருமே அந்த ட்ரீட்மெண்ட்டை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்ச நாள் கழித்து இவர் கூட வேலை பார்க்குற ஓட்டோ அப்படிங்கிறவர் இர்மாவோட வீட்டுக்கு போயிருக்கிறாரு. போயிட்டு அங்கேருந்து ஃப்ராய்டை ஒரு ஜென்ரல் விசிட்டுக்காக கூப்பிட்டுருக்கிறாரு. ஸோ ஓட்டோவை பார்த்து ஃப்ராய்டு கேட்குறாரு, இருமா இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டவுடனே அதுக்கு ஓட்டோ ரொம்ப நல்லா இல்லைனாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை பண்ணியிருக்கிறார். ஸோ ஓட்டோ சொன்ன வார்த்தைகளும் அவர் என்ன சென்ஸில் சொன்னாரோ, அவர் சொன்ன மாடுலேஷனும் ஃப்ராய்டுக்கு பிடிக்கல. அவருக்கு இரிட்டேட் ஆகிடுச்சு. அதாவது நீங்கள் பேஷண்ட்டுக்கு ரொம்ப அதிகமான வாக்கு கொடுத்துட்டீங்க, அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டை நீங்கள் ப்ரொவைட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஃப்ராய்டை கொஞ்சம் டீஸ் பண்ணுற மாதிரி அந்த பதில் இருந்ததா ஃப்ராய்டு ஃபீல் பண்ணார். ஸோ ஓட்டோ இவர் கூட வேலை பார்க்குறவர், இவருக்கு நெருக்கமானவர், ஆனால் இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசாமல் பேஷண்ட் சைடு எடுத்துட்டாரே அப்படிங்கிறது ஃப்ராய்டுக்கு கொஞ்சம் அப்சர்டாக ஃபீல் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் பெருசாக எதுவும் பேசிக்காமல் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டார். அன்னைக்கு நைட்டே உட்காந்து அந்த இர்மா கேஸை பற்றி ஒரு கேஸ் ஸ்டடி எழுதுறாரு. யாருக்குன்னா டாக்டர் எம் அப்படிங்கிறவருக்கு எழுதுறாரு. இந்த டாக்டர் எம் யாருன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரொம்ப ஒரு மரியாதையாக பார்க்க போகிற ஒரு ஆள். ஏன்னா ரொம்ப ஜீனியஸ், ஒரு இன்டெலெக்சுவலான ஆள்னு வச்சுக்கலாமே. ஸோ எல்லாருமே அவரை ரொம்ப ஹானர் பண்ணுவாங்க. அவருக்கு இர்மாவோடைய கேஸை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டரில் தன்னுடைய ட்ரீட்மெண்ட்டை நியாயப்படுத்தி கேஸ் ஸ்டடி எழுதுறாரு. இந்த டாக்டர் எம் பார்த்தீங்கன்னா ஃப்ராய்டுக்கும் ஃப்ரெண்டு, ஓட்டோவுக்கும் ஃப்ரெண்டு, இர்மாவுக்கும் தெரியும். ஸோ இப்படி ஒரு காமனான ஒரு ஃபிகர் அவர். ஸோ இதை எழுதி முடிச்சுட்டு நைட்டு தூங்குறாரு. அன்னைக்கு நைட்டு தான் இந்த கனவு வருது. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தது கனவு வர்றப்ப இருந்த செட்டப் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம கனவை பார்க்கலாம். ஸோ இந்த கனவை கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கனவுல வர்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஃப்ராய்டு அனாலிசிஸ் கொடுப்பாரு. ஸோ அதனால் ஒவ்வொரு வார்த்தையுமே முக்கியம். சரிங்களா? நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒரு பெரிய ஹால் இருக்குது. அந்த ஹாலில் நிறைய கெஸ்ட்லாம் வராங்க. அந்த பல கெஸ்ட்டில் இர்மாவும் ஒரு கெஸ்ட்டாக வராங்க. இர்மாவை பார்த்த உடனே ஃப்ராய்டு அவங்கள தனியாக கூப்பிட்டு போயிட்டு கொஞ்சம் திட்டுறாரு. எதுக்காகனா, இவர் கொடுத்த சொல்யூஷனை அவங்க ஏற்றுக்காததுக்கு. கூடவே என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு இன்னும் உடம்புல பெயின் இருக்குன்னா அதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு கனவுல சொல்கிறாரு. அதுக்கு இர்மா பதில் சொல்கிறாங்க, எனக்கு என்ன வலி இருக்குன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. எனக்கு தொண்டையில் வலி இருக்குது, வயிற்றுல வலி இருக்குது, அப்டமனில் வலி இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. இந்த வலியால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதை கேட்ட உடனே ஃப்ராய்டுக்கு வந்து ஒரு ஆச்சரியம். உடனே அவங்கள இன்னும் க்ளோஸா இன்ஸ்பெக்ட் பண்றாரு. அவங்க நல்லா உத்து பார்த்தா அவங்க கொஞ்சம் வெளிரி போய் காணப்படுறாங்க, கொஞ்சம் ஊதன மாதிரி தெரியுறாங்க. ஸோ உடனே ஃப்ராய்டுக்கு என்ன தோணுதுன்னா, இவங்களை நம்ம சரியா கவனிக்கலையோ, ஒருவேளை இவங்களுக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் போல இருக்கு, அதை நம்ம சரியா கவனிக்காம விட்டுட்டோம் போல இருக்கு, அவங்களுக்கு வேற உடல் ரீதியான பிரச்சனை இருந்திருக்கும் போல அப்படின்னு யோசிக்கிறாரு. இதெல்லாம் கனவுலே யோசிக்கிறாரு. ஸோ உடனே அவங்கள தனியா கூட்டு போயிட்டு ஒரு ஜன்னல் பக்கமா நிறுத்தி அவங்க வாயை திறந்து தொண்டையை வந்து இன்ஸ்பெக்ட் பண்றாரு. இவர் வாயை திறக்க ட்ரை பண்ணதும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரிஃப்யூஸ் பண்றாங்க, திறக்க முடியாதுன்னு. எந்த மாதிரினா, ஏதோ ஒரு கட்டுப்பல் கட்டியிருப்பாங்கல்ல, ஃபேக் டூத் கட்டியிருப்பாங்கல்ல, அவங்க எப்படி ஒரு ஹெசிடேட் ஆவாங்களோ அது மாதிரி ரியாக்ஷன் அந்த லேடி கொடுக்குறாங்க. அந்த ஃபால்ஸ் டூத்தை பார்த்த உடனே ஃப்ராய்டுக்கு தோணுது, இது இருமாக்கு தேவையே கிடையாது அப்படின்னு யோசிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வாயை அவங்க ரொம்ப விரிவாக திறக்கிறாங்க. அதை உள்ள இன்ஸ்பெக்ட் பண்ணும் பொழுது வாயோட மேல் பகுதி ரைட் சைடில் ஒரு ஒயிட் ஸ்பாட் தெரியுது. அதுக்கப்புறம் இன்னும் இன்ஸ்பெக்ட் பண்ணால் ரொம்ப ஒரு கிரே கலரில் அந்த புண்ணு ஆறுனா எப்படி இருக்கும், அதாவது இப்போ இந்த புண்ணு மேலே வந்து பிளட் ஃபார்ம் ஆகி கட்டி ஆகும்ல, லைக் அந்த மாதிரி ஸ்கேப்ஸ் அங்கங்கே நிறைய தெரியுது. அதோட ஷேப் எப்படி இருக்குன்னா, மூக்கு பகுதியில் டர்பினல் போன்ஸ்னு சொல்லுவாங்க, அதோட ஷேப் மாதிரியே இருக்குது அந்த அந்த புண்ணு எல்லாமே. உடனே ஃப்ராய்டு வந்து டாக்டர் எம்முக்கு கால் பண்ணுறாரு. டாக்டர் எம்மும் வந்து இர்மாவை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, பண்ணிட்டு அந்த ஸ்கேப்ஸை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆனால் கனவுல டாக்டர் எம்மு பார்த்தா ரெகுலராக பார்க்குற மாதிரி இல்லை, அவரும் கொஞ்சம் வெளிரி போன மாதிரி இருக்கிறாரு, க்ளீன் ஷேவ் பண்ணியிருக்கிறாரு, அப்புறம் கொஞ்சம் நொண்டி நொண்டி நடக்கிறாரு. ஸோ இந்த செனரியோவில் ஓட்டோவும் பின்னாடி நிற்கிறாரு, அப்புறம் ஓட்டோவோட ஃப்ரெண்டு லியோபோல்டு அவரும் இருக்கிறாரு. இந்த லியோபோல்டு என்ன பண்ணுறாருன்னா, இர்மாவை வந்து செஸ்ட்டில் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, லைக் ஸ்டெதஸ்கோப் வச்சு பார்ப்பாங்கல்ல அது மாதிரி இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இவங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு டல்னஸ் இருக்குது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் லியோபோல்டு என்ன பண்ணுறாருன்னா, இர்மாவோடைய லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் இறங்கணமா இருக்குது, அதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. இன்ஸ்பெக்ட் பண்ணும் பொழுது ஃப்ராய்டுக்கு அந்த இடத்துல ஒரு வலி உணர்வு ஏற்படுது, இர்மாவுக்கு இல்லை ஃப்ராய்டுக்கு. லியோபோல்டு இர்மாவை இன்ஸ்பெக்ட் பண்ணும் பொழுது ஃப்ராய்டுக்கு வந்து அவர் தொடர்றது வந்து ஃபீல் ஆகுது. ஈவன் தோ அவர் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸை தாண்டி ஒரு தொடு உணர்வு அவருக்கு ஃபீல் ஆகுது. அப்புறம் டாக்டர் எம் ரிப்போர்ட் கொடுக்குறாரு, இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை, ஆனால் அதை பற்றி பயப்பட தேவையில்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு லூஸ் மோஷன் வரும், அந்த லூஸ் மோஷன் வரும் பொழுது எல்லா பாய்சனும் வெளியே வந்துடும் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. ஓட்டோ வந்து இர்மாவுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அந்த இன்ஜெக்ஷனில் வந்து என்னென்ன மருந்து கலந்துருக்குன்னா, ப்ரொஃபைல்ஸ், ப்ரொஃபோலிக் ஆசிட், அப்புறம் ட்ரைமெத்தலமின், இந்த மாதிரி காம்பனன்ட்லாம் கலந்துருக்கு. இந்த ட்ரைமெத்தலமின்ங்கிறது வந்து அவருக்கு போல்ட் டைப்பில் அதோட கெமிக்கல் ஃபார்மேஷன் வந்து பிக்சராக தெரியுது. ஸோ கனவுல என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஒரு கேர்லெஸ்ஸாக யார் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பா, இன்ஜெக்ஷன் க்ளீன் கூட பண்ணாமல் போட்டிருக்கிறாங்களே அப்படிங்கிற ஃபீலிங் வருது கனவுல. இதோட கனவு முடிஞ்சுது. ஸோ இந்த கனவுல நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த பல சம்பவங்கள் இதில் பின்னி பிணைஞ்சிருக்கு. இந்த கனவு ஏன் வந்திருக்கும்னு ஃப்ராய்டு ப்ரிடிக்ட் பண்ணுறாருன்னா, இர்மாவோடைய ஹெல்த் கண்டிஷனை பற்றி ஓட்டோ கொடுத்த ரிப்போர்ட், அதுக்கப்புறம் இர்மாவோட இவர் ஸ்பெண்ட் பண்ண அவருடைய கிளினிக்கல் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் கனவு வரதுக்கு முந்த நாள் அவர் டாக்டர் எம்முக்கு எழுதின லெட்டர், இதெல்லாம் அவரோட சைக்கிக்கில் போய் ஆக்குபை பண்ணி நைட்டு கனவா வருது அப்படின்னு ஃப்ராய்ட் சொல்றாரு. ஐ திங்க் பல பேர்கிட்ட இந்த கனவு சொல்லியிருப்பார் போல. இந்த கனவு எந்த செட்டப்ல நடக்குதுன்னு பல பேருக்கு தெரிஞ்சும் அவங்களால ஒரு கிளியர் கட்டான மீனிங் இது கொடுக்க முடியல. ஏன் ஈவன் ஃப்ராய்டாலேயே கொடுக்க முடியல. ஏன்னா கனவுல இர்மா சில சிம்டம் இருந்ததா சொல்றாங்க, ஆனா ரியல் லைஃப்ல அந்த சிம்டம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆனா கனவுல அது இருந்ததா கனவு காட்டுது. அந்த சிம்டம்ஸ்க்கு ஃப்ராய்டு ட்ரீட்மெண்ட்டே பண்ணல. அதே மாதிரி அந்த இன்ஜெக்ஷன்ல இருக்கிற கெமிக்கல் காம்பினேஷனா இருக்கட்டும், டாக்டர் எம் கொடுத்த ஒரு ஃபூலிஷான ரிப்போர்ட்டா இருக்கட்டும், இது எல்லாமே ரியல் லைஃப்ல நடக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா ஏன் வந்தது அப்படின்னு ஃப்ராய்டு கேள்வி. ஸோ இதுக்கு மீனிங் கண்டுபிடிக்கணும்னா இதுக்குன்னு தனியா உட்காந்து அனலைஸ் பண்ணாம வேலைக்கு ஆகாதுன்னு முடிவெடுத்து பிட் பை பிட்டா யோசிச்சு அதுக்கு பின்னாடி இருக்கிற பலவித சம்பவங்களை வந்து கோக்குறார். அதுதான் அடுத்து வரப்போற அனாலிசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஹால் வந்தது. அந்த ஹாலில் நிறைய கெஸ்ட் வந்தாங்க, அதுல இர்மாவும் ஒருத்தாங்க. இதுதான் கனவுல நம்ம பார்த்த முதல் வரி. இதுக்கு என்ன மீனிங்கா இருக்குன்னு கெஸ் பண்றாருன்னா, இந்த கனவு வர்றப்ப அவர் பெல்வே அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய வீட்டில் இருக்கிறார். அந்த வீடு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக கட்டப்பட்ட ஒரு பில்டிங். அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு வாஸ்ட் ஸ்பேஸாக தான் இருக்கும். அது இல்லாமல் இன்னும் 2 நாளில் அவங்களோட ஒய்ஃபோடைய பர்த்டே வரப்போகுது. ஸோ அந்த பர்த்டேக்கு யாரெல்லாம் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு 2 days பேக் தான் ஃப்ரைடே கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் இர்மாவையும் கூப்பிடணும்னு வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஸோ கனவு இதை பிக் பண்ணிக்கிச்சு.
ஸோ ஒரு பெரிய ஹால், நிறைய கெஸ்ட் வராங்க, அதில் இருமாவும் வரா ஆச்சா. ஸோ அடுத்து என்ன பண்ணுறாரு ஃப்ராய்ட் கனவுல, இருமாவை தனியாக கூட்டு போயிட்டு திட்டுறாரு. நீ ஏன் என் சொல்யூஷன் ஏற்றுக்கல, உனக்கு இன்னும் பெயின் இருக்குன்னா அதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு கனவுல சொல்கிறாரு இல்லையா. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு இன்னும் பெயின் இருக்குன்னா அதுக்கு நீ தான் காரணங்கிறத வந்து நான் நேர்லேயே அவட்ட சொல்லியிருப்பேன், அது எனக்கு பெரிய மேட்ரு கிடையாது. ஆனால் இந்த வார்த்தையில் நான் ஏன் பிரயோகிச்சேன் அப்படின்னா, இருமாவுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்த காலத்தில் நான் அப்போ வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருப்பேன் வழக்கமாகவே. என்னன்னா, என் வேலை உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறதும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஆஃபர் பண்ணுறதும் தான். அதை ஆஃபர் பண்ணுனா உனக்கு சக்ஸஸ் வரலாம், ஆஃபர் எடுத்துக்கலையா ஃபெயிலியர் ஆகும். இதை தவிர்த்து நான் வேற ஒரு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஆனால் பிற்காலத்தில் அந்த அப்ரோச் ஒரு மாற்றிக்கிட்டேன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த அப்ரோச் வந்து அவருக்கு பல வகையில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஏன்னா பிஸி ஸ்கெடியூலில் இருப்பார், எல்லா பேஷண்ட்டோடைய ரெக்கவரியும் இவரால் ஊர்ஜிதப்படுத்த முடியாது. ஸோ இந்த மைண்ட் செட் வந்து அவருக்கு தேவையற்ற கில்ட்டு, தேவையற்ற மன வருத்தங்களெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிச்சு ஆக்சுவலி. ஆனால் கனவுல இந்த வார்த்தைகளை அவர் இருமாட்ட சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்குது. என்னன்னா, இதை எதுக்காக இருமாட்ட அவர் சொல்கிறாருன்னா, எந்த காரணத்தை கொண்டும் நீ சஃபர் ஆகிறதுக்கு நான் காரணம் கிடையாது, அந்த பழியை நான் என்ன பண்ண முடியாது, என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஆங்ஸைட்டி, பதட்டத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி அவர் உணர்றாரு. ஸோ ஆப்வியஸ்லி இருமா மேலே பழியை தூக்கி போட்டால் இவர் அதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம், எஸ்கேப் ஆகிக்கலாம் இல்லையா. ஸோ ஒருவேளை கனவு வந்ததுக்கான காரணம் இதுவாக இருக்குமோ, இந்த ஃபீலிங்காக இருக்குமோ அப்படின்னு இதை எழுதிட்டு இருக்க டைமில் சஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஸோ பாருங்கள், அவர் அனாலிசிஸ் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒவ்வொன்றா யோசிக்கிறாரு, அதுக்கு என்ன மீனிங்காக இருக்குன்னு எழுதுறாரு. அடுத்த கனவுல என்ன வந்துச்சுன்னு பார்க்கலாம். அடுத்து இருமா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னே தெரியாது, எனக்கு தொண்டையில் வலி இருக்குது, வயிற்றுல வலி இருக்குது, அப்டாமினல் வலி இருக்குது அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஃப்ராய்டே கொஞ்சம் ஸ்டக் ஆகுறாரு. ஏன்னா இந்த சிம்டம் ஏன் வந்துச்சு அப்படின்னு இந்த அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது வரைக்கும் அவருக்கு புரியல. ஏன்னா இந்த சிம்டத்துக்கும் அவர் ட்ரீட் பண்ண வியாதிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை ஸ்கிப் பண்ணுறாரு. அடுத்து வர்றப்ப ஏதாவது ஹிண்ட் கிடைக்குதா பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபார் த மொமெண்ட் பாஸ் பண்ணிட்டு அடுத்த டெலாக்கு போகிறார். அவங்க பார்க்கறது கொஞ்சம் வெளிரி போயும் கொஞ்சம் ஊதி போயும் இருந்தாங்க இல்லைங்களா. அதுக்கு அவருக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கல, ஏன் அப்படி அவங்க தோணணும். ஏன்னா இருமாவே வந்திருக்கலாம், பட் ஆனால் அவங்க ரெகுலர் லுக்கில் இல்லாமல் ஏன் வேற லுக்கில் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு மீனிங் தெரியல. உடனே இதையும் பாஸ் பண்ணிட்டு அடுத்து போறாரு. இருமா இந்த கம்ப்ளைண்ட்ஸை சொன்ன உடனே ஃப்ராய்டுக்கு வந்து ஒரு ஆச்சரியம், ஒருவேளை வேற ஏதோ ஒரு டிசீஸ் இருந்து அதை நம்ம பார்க்க முட்டோமோ அப்படிங்கிற எண்ணத்தில் மறுபடியும் இருமாவை இன்ஸ்பெக்ட் பண்றாரு. ஸோ இதுதான் கனவுல வந்தது. இதுக்கு அவர் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, ஜென்ரலாகவே எல்லாருக்கும் தெரியும், ஒரு மனநல மருத்துவர் அவர்கிட்ட ஏதாவது ஒரு பேஷண்ட் வந்தா ஏதோ ஒரு மனப்பிரச்சனை இருக்குமோ அப்படிங்கிற கோணத்துல தான் ஆராய்வர். ஸோ ஒருவேளை இருமாவுக்கு இருந்த கண்டிஷனும் சரி, அவங்களுக்கு இருந்த சிம்டமும் சரி, ஃப்ராய்டு வந்து அதை ஹிஸ்டீரியான்னு அசியூம் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒருவேளை வேற ஒரு டாக்டர்கிட்ட போயிருந்தா, உடல் சார்ந்து டீல் பண்ற டாக்டர்கிட்ட போயிருந்தா, அந்த டாக்டர் உடல் ரீதியான பிரச்சனை வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த டவுட்டு ஃப்ராய்டுக்கு இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் இப்படியும் யோசிக்கிறார், என்னன்னா இருமாக்கு இருந்தது உடல் ரீதியான பிரச்சனைனா அதுக்கு நான் எப்படி பொறுப்பெடுத்துக்க முடியும், நான் வந்து மனநல பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தான் டாக்டராக இருக்கேன். அவங்களுக்கு ஹிஸ்டீரியா இருந்ததுன்னா அது கிளியர் ஆகலைன்னா அது ஏன் பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை தான் வந்தாங்கன்னா அதை தீர்க்கிறது ஏன் வேலை கிடையாது இல்லையா அப்படிங்கிற ஒரு தாட்டும் ஃப்ராய்டுக்கு இருக்கு. ஸோ இந்த கனவை பார்த்தா அவருக்கு எப்படி தோணுதுன்னா, ஏதாவது ஒன்று பண்ணி டயக்னோசிஸ்ல எரர் இருக்குன்னு காமிச்சிட்டா இருமா கேஸ்ல என் ஃபால்ட் எதுவும் இல்லை அப்படின்னு கையை கழுவிடலாம் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவே இதெல்லாம் ஃப்ராய்டு பண்ற மாதிரி ஃப்ராய்டுக்கு தோணுது. அடுத்து கனவுல என்ன வருதுன்னா, இருமாவை தனியாக கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஜன்னல் பக்கமா நிறுத்தி த்ரோட்டை இன்ஸ்பெக்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஏதோ ஒட்டு பல்லு கட்டினவங்க எப்படி ரிசீஸ் பண்ணுவாங்களோ அது மாதிரி ரிசீஸ் பண்றாங்க. அதை பார்த்துட்டு ஃப்ராய்டுக்கு என்ன தோணுதுன்னா, இவளுக்கு இது தேவையே இல்லையே அப்படிங்கிற எண்ணம் ஒரு மனசுல வந்தது இல்லைங்களா. இதுக்கு என்ன எழுதுறாருன்னா, இது வரைக்கும் தான் வாழ்நாளில் இருமாவுடைய வாயை திறந்து ஒரு பார்த்ததே கிடையாது. ஆனால் இந்த சீன் வந்து வேற ஒரு சீன் எனக்கு ஞாபகப்படுத்துது அப்படிங்கிறாரு. ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கவர்னர்ஸ் லேடியை வந்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க பார்க்கறது கொஞ்சம் எங்கா இருந்தாலும் அவங்க வாயை நான் இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, அவங்க வாயில பல ஒட்டு வேலைலாம் பண்ணியிருந்தாங்க, ஓட்டையெல்லாம் நிறைய அடைச்சிருந்தாங்க, சில ஒட்டு பல்லாம் கட்டியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஃப்ராய்டு மனசுல பதிஞ்சிருக்கு. ஸோ இந்த சீனை கனவு இருமாவுக்கு ஆக்டிவேட் பண்ணியிருக்கு. இருமா அந்த விண்டோ பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அந்த சீன் வந்து வேற ஒரு இன்சிடென்ட்டை ஞாபகப்படுத்தியிருக்கு. என்னன்னா, இருமாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்கிறாங்க, அந்த ஃப்ரெண்டை பத்தி ஃப்ராய்டுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்திருக்கு. அந்த ஃப்ரெண்டை வந்து ஒரு நாள் ஃப்ராய்டு பார்க்க வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது கனவுல பார்த்த மாதிரியே அந்த விண்டோ பக்கத்தில் அந்த லேடி நின்றுட்டு இருந்திருக்காங்க. அந்த லேடியோட வாயை டாக்டர் எம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பண்ணிட்டு என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாருன்னா, உங்க வாயில வந்து ஒரு பாக்டீரியல் டிசீஸ் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த லேடியை பார்க்கும் போதெல்லாம் ஃப்ராய்டு வந்து சஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறாரு. என்னன்னா, இந்த லேடிக்கும் கண்டிப்பா ஹிஸ்டீரியல் டிசீஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிச்சிருந்திருக்காரு. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இந்த லேடி வந்து இவர்கிட்ட வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க அப்படின்னு ஃப்ராய்டு எதிர்பார்த்து
பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் அவங்க ரிசர்வ் டைப்பாக இருந்ததுனால அவங்க ஃப்ராய்டு கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வரல. ஷீ ரெசிஸ்டட் இட். அந்த ரெசிஸ்ட் தான் கனவுல ஈர்மா வாயை திறக்கும் போது கொடுத்த ரெசிஸ்ட் அப்படிங்கிறார். ஆனால் கனவுல வந்த இன்னும் வேறு சில விஷயங்களுக்கு அவருக்கு இன்னும் தெளிவு பிறக்கல. அதாவது இந்த வெளிரி போன மாதிரி காணப்பட்டது, கொஞ்சம் உப்புன மாதிரி தெரிஞ்சது, இதெல்லாம் பற்றி அவர் டீட்டெயிலாக யோசிக்கும் பொழுது தான் அவருக்கு வேற ஒரு லேடி ஞாபகத்துக்கு வராங்க. அந்த லேடியை பற்றி அவர் சொல்லும் பொழுது அவங்க என் பேஷண்ட் கிடையாது, அவங்க என் பேஷண்டாக இருக்கணும்னு நான் விருப்பப்பட்டதும் கிடையாது. ஏன்னா அந்த லேடியோட கேரக்டர் அப்படி, அவங்கள நான் ஒரு கோஆபரேட்டிவான பேஷண்டாக நான் பார்க்கல. அந்த லேடி வந்து ஒரு ரெசிஸ்ஃபுல்லான லேடி. ஆனால் அந்த லேடி எப்பயுமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் வெளியே போய் தான் இருப்பாங்க. சில நேரம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் உப்புன மாதிரியும் இருப்பாங்க. ஸோ இந்த லேடியோடைய ரெசிஸ்டிங் ஆட்ரிபியூட்டையும் அந்த லேடியோடைய வெளிரி போன தன்மையும் உப்புன தன்மையும் எடுத்து கனவு இர்மாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கு. ஏன் தேவையில்லாமல் கனவு இர்மாவுக்கு வந்து ரெசிஸ்டிங் கேரக்டரை அப்ளை பண்ணணும், அதே நேரத்தில் ஏன் இர்மா இருக்க வேண்டிய இடத்துல இர்மாவோட ஃப்ரெண்டை ரீப்ளேஸ் பண்ணணும்? ரெண்டு விஷயம். இர்மாவை வந்து நான் முட்டாளாக பார்க்குறேன், ஏன்னா அவள் என்னுடைய ட்ரீட்மெண்ட்டை வேணான்னு சொல்லிட்டா. ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஏன் கனவு அவளை ரீப்ளேஸ் பண்ணியிருக்குன்னா, ஏன்னா நான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம். அதாவது இர்மா இருக்க வேண்டிய இடத்துல இர்மாவுடைய ஃப்ரெண்டு இருந்திருந்தா ஒழுங்கா எனக்கு கோஆப்ரேட்டிவ் பண்ணியிருப்பாளே அப்படிங்கிற என்னுடைய எண்ணம் கனவுல அவளோட இடத்துல அவளோட ஃப்ரெண்டை வச்சு காட்டுது. ஏன்னா அவளோட ஃப்ரெண்டு என்னுடைய பேஷண்டாக இருந்திருந்தான்னா நான் சொல்லியிருக்கிற சொல்யூஷனை அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பா, நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணியிருப்பா, நான் கேட்குற இன்ஃபர்மேஷனை தன்னுடைய வாயை திறந்து எனக்கு பதில் சொல்லியிருப்பா. அந்த வாயை திறக்கிறது எதை குறிக்குதுன்னா கோஆப்ரேஷனை குறிக்குது. இர்மாவுக்கு பதில் இர்மாவோட ஃப்ரெண்டு இருந்திருந்தா எனக்கு கோஆப்ரேட் பண்ணியிருப்பாளே அப்படிங்கிறது தான் அதோடைய கோர். அவங்களோட தொண்டையை நான் பார்க்கும் பொழுது அதில் சில ஒயிட் ஸ்பாட் இருந்தது, அப்புறம் டெர்மினல் போன்ஸ் மாதிரி சில ஸ்கேப்ஸ் இருந்தது. இது கனவுல வந்தது இல்லையா? இதுக்கு என்ன மீனிங்னா, அந்த ஒயிட் ஸ்பாட் டிப்தீரியாவை குறிக்குது. அது டிப்தீரியானா டாக்டர் எம் வந்து இர்மாவோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பாக்டீரியல் டிசீஸ் இருக்குன்னு சொன்னார் இல்லையா, அந்த டிசீஸ் தான். ஸோ இர்மாவுடைய ஃப்ரெண்டோட வாயில என்ன இருந்திருக்குமோ அதை வந்து கனவு இர்மாவோட வாயில இருக்கிற மாதிரி காட்டியிருக்கு. அந்த டெர்மினல் போன் மாதிரி இருக்கிற அந்த ஸ்கேப்ஸ் எதை குறிக்குதுன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ராய்டோடைய பொண்ணுக்கு அந்த டிசீஸ் வந்திருக்கு. அந்த டிசீஸ் வந்திருந்த காலம் ஃப்ராய்டோடைய ஆங்ஸைட்டி நிறைந்த காலம் அப்படின்னு கோட் பண்றாரு. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் ஃப்ராய்டோடைய மூக்கில் வந்து சில வீக்கம் வந்திருக்கு. அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்காக கொக்கைன் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த கொக்கைனா போதைக்காக யூஸ் பண்ணுறது கிடையாது, மெடிக்கல் பர்பஸ்க்கு கொக்கைன் யூஸ் பண்ணுவாங்க அந்த காலத்தில். ஸோ அதுக்காக கொக்கைன் எடுத்திருந்திருக்காரு. இதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்காக கொக்கைனை 1885 ஒரு லேடிக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு. அந்த லேடி இந்த கனவு வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போயிருக்கிறாங்க. எதனாலனா கொக்கைனை அதிகமாக எடுத்து அந்த டெர்மினல் பகுதியில், அதாவது மூக்கு பகுதியில் வந்து சென்ஸ் போய் செல்கள்லாம் செத்து அதன் விளைவாக அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஃப்ராய்டு அதிகமாக பாதிச்சிருக்கு. ஏன்னா நான் ப்ரெஸ்கிரைப் பண்ணி ஒருத்தங்க மருந்தை எடுத்து இறந்து போயிட்டாங்களே அப்படிங்கிற எண்ணம் வந்து அவருக்கு ரொம்ப பாதிப்பை கொடுத்துருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவருக்கு கனவுல இர்மாவுக்கு ஒயிட் ஸ்பாட் இருந்ததாகவும் டெர்மினல் போன்ல ஸ்கேப்ஸ் இருந்த மாதிரியும் அவருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்திருக்கு. அடுத்து கனவுக்கு வருவோம். கனவுல இந்த ஸ்கேப்ஸை பார்த்தோன்னே உடனே டாக்டருக்கு எம்முக்கு கால் பண்ணி ஃப்ராய்டு கூப்பிட்டாரு. அவர் கூப்பிட்டவொடனே டாக்டர் எம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணார். ஸோ இதை எதை குறிக்குதுன்னா, டாக்டர் எம்மை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஆள். ஏதாவது ஒரு கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே இவரை தான் கூப்பிடுவாங்க. ஸோ அது மாதிரி தோணினாலும் அந்த குயிக்லி உடனே நான் ஏன் கூப்பிட்டேன் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காலத்தில் சல்ஃபோனால் அப்படிங்கிற மருந்தை வந்து பல பேஷண்ட்டுக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்திருக்கிறாரு. அந்த டைமில் அது ஹார்ம்லெஸ்ஸாக பார்க்கப்பட்ட ஒரு ட்ரக்கு. ஆனால் அது ஒரு பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஒரு விஷத்தன்மை உள்ள விஷயமா மாறி போயிடுச்சு. அந்த டைமில் ஒரு உடனடியாக தன்னுடைய சீனியர் கொலிக்கு கால் பண்ணி அட்வைஸ் கேட்டு இருந்திருக்காரு. இந்த இன்சிடென்ட் ஏன் இவ்வளோ ஞாபகமாக ஃப்ராய்டுக்கு இருந்திருக்குன்னா, அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட பேரும் ஃப்ராய்டோடைய பொண்ணோட பேரும் ஒன்று தான். ஸோ நான் ஏன் இர்மா கேஸில் நான் உடனே டாக்டரை கூப்பிட்டேன் அப்படின்னா, என்னுடைய மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் காரணமாக நான் அந்த லேடி கேஸில் தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு ரெட்ரிபியூட் பண்ணுறதுக்காக நான் உடனே என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய சீனியரை கூப்பிட்டு நான் கன்சல்ட் பண்ணுறேன். ஸோ இந்த சேம் ஃபீலிங் இர்மா கேஸ்லையும், இர்மாக்கு உடனே என்னால் அனலைஸ் பண்ண முடியாத ஒரு கேஸ் வந்த உடனே நான் உடனே டாக்டர் எம்முக்கு என்ன பண்ணுறேன், கால் பண்ணுறேன் அப்படிங்கிறார். இதுக்கான கனெக்ஷன்லாம் வந்து கனவு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சம்மரி ஒன்று கொடுப்பாரு. அந்த சம்மரியில் நமக்கு இன்னும் கிளியராக விளங்கும். ஸோ நம்ம இப்போ கனவோட அடுத்த பாட்டுக்கு போகலாம். கனவுல டாக்டர் எம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வெளிரி போயிருந்தாரு, க்ளீன் ஷேவ் பண்ணியிருந்தாரு, நொண்டி நொண்டி நடந்தார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, டாக்டர் எம் எப்பயுமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக இருப்பார் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கமெண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே அவரை பேலாக காட்டுது. ஆனால் இந்த க்ளீன் ஷேவ் பண்ணதுக்கும் இந்த நொண்டி நடந்ததுக்கும் என்ன காரணம்னா, ஃப்ராய்டுக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்கிறாரு, அவர் அப்ராட்ல இருந்திருக்கிறாரு. அவர் வழக்கமாகவே க்ளீன் ஷேவ் தான் பண்ணியிருப்பார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூஸ் வந்திருக்கு, அவருக்கு மூட்டு வலி காரணமாக அவர் நொண்டி நொண்டி நடந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஆனால் இவருடைய அண்ணனையும் டாக்டர் எம்மையும் ஏன் கனவு மிங்கிள் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இவங்க 2 பேருக்கும் ஒரு காமனாலிட்டிஸ் இருக்குது.
ஏன்னா இவங்க 2 பேருமே பல நேரங்களில் இவர் சொன்ன ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர்கிட்டையும் இவர் கொஞ்சம் பேட் டேர்ம்ஸில் தான் இருந்திருக்காரு. ஸோ அதனால இவங்க 2 பேரையும் கனவு ஒரே ஆளை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு. ஸோ கனவுல அடுத்த பகுதி ஓட்டோவும் பின்னாடி நின்றுட்டு தான் இருந்திருக்கிறாரு. ஓட்டோவோட ஃப்ரெண்டு லியோபோல்டு இருமாவை செக் பண்ணி அவங்க லெஃப்ட் சைடில் ஒரு டல்னஸ் இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. இந்த லியோபோல்டு யாருன்னா ஓட்டோவோட ரிலேட்டிவ். 2 பேருமே சேம் ஃபீல்டுலேயே வேலை பார்க்குற டாக்டர்ஸ். ஸோ அதனால் எப்பயுமே இவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்கும். இவங்க 2 பேருமே இந்த நியூராட்டிக் சில்ட்ரனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுல ஃப்ராய்டுக்கு எப்பயுமே அசிஸ்ட் பண்ணி இருந்திருக்காங்க. இப்போ கனவுல வந்து இந்த லியோபோல்டு வந்து டயக்னோஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்தாரு இல்லையா, இந்த சீன் வந்து பல நேரங்களில் ஃப்ராய்டோட கிளினிக்லேயே நடந்திருக்கு. ஸோ நிறைய நேரம் சில கேஸை பற்றி ஃப்ராய்டும் ஓட்டோவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப லியோபோல்டு வந்து மறுபடியும் சில்ட்ரன்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணி இவங்க 2 பேருமே பிரமிக்கிற மாதிரி சரியான சொல்யூஷனை நிறைய நேரம் கொடுத்துருக்காரு. ஸோ ஓட்டோவும் சரி லியோபோல்டும் சரி இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணும்பொழுது நிறைய கேரக்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓட்டோ வந்து ரொம்ப அலர்ட்டா இருப்பாரு, ஒரு துடிப்பான ஆளு. ஆனால் லியோபோல்டு வந்து ஒரு ஸ்லோவான ஆளு, ரொம்ப யோசிக்கிற ஆளு. ஆனால் யோசிச்சா ரொம்ப தரவா யோசிக்கிற ஆளு. ஸோ இருமாவை செக் பண்ணி உங்க லெஃப்ட் சைடில் ஒரு டல்னஸ் இருக்கு அப்படின்னு லியோபோல்டு சொல்லியிருந்தாரு இல்லையா, அது ஏன் இந்த இடத்துல அக்கறாக இருந்திருக்குன்னா இந்த சேம் கேஸ் இதே சேம் சினாரியோ சில்ட்ரன்ஸ் கிளினிக்ல சில்ட்ரனை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கும் போது இதே ரிப்போர்ட்டை வேற ஒரு குழந்தைக்கு லியோபோல்டு கொடுத்துருந்துருக்காரு. அந்த ரிப்போர்ட்டர் லியோபோல்டு கொடுக்கும் பொழுது ஃப்ராய்டு ரொம்ப பிரமிச்சிருந்திருக்காரு. ஏன்னா ரொம்ப நேரமா அனலைஸ் பண்ணியிருந்தாங்க போல. அதை கரெக்டா லியோபோல்டு கார்னர் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணனால ஃப்ராய்டு ரொம்பவே பாராட்டி இருந்திருக்காரு. ஸோ அந்த இன்சிடென்ட் கனவுல இப்ப பிரதிபலிச்சிருக்கு. கனவுல அடுத்ததா லியோபோல்டு வந்து இருமாவோட லெஃப்ட் ஷோல்டரை அனலைஸ் பண்றாரு. இதை பத்தி ஃப்ராய்டு என்ன சொல்றாருன்னா, ரொம்ப நேரம் ஃப்ராய்டு வந்து நைட்டு தூங்காம முடிச்சிருந்தாருன்னா அவரோட லெஃப்ட் ஷோல்டர்ல ஒரு வலி இருக்குமா ரெகுலராகவே. ஸோ அந்த கனவுலேயே பார்த்தீங்கன்னா லியோபோல்டு வந்து இருமாவோட ஷோல்டர் தான் செக் பண்ணியிருப்பாரு, ஆனால் ஃப்ராய்டுக்கு வந்து பெயின் ஃபீல் ஆயிருந்திருக்கும். ஸோ அப்போ கனவு என்ன பண்ணுதுன்னா இந்த எலமெண்ட்டையும் அதில் இன்க்ளூட் பண்ணியிருந்திருக்கு. அதுக்கப்புறம் கனவுல டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இன்ஃபெக்ஷன் இருக்கிறது உண்மைதான், ஆனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் லூஸ் மோஷன் வரும், அது வந்துச்சுன்னா போதும் பாய்சன்லாம் வெளியே வந்துடும் அப்படிங்கிறாரு. இந்த ஃப்ரேஸை யோசிக்கும் பொழுது தான் ஃப்ராய்டுக்கு ரொம்ப ரிடிகுலஸாக தோணிருக்கு. இவ்வளோ ஒரு ஃபூலிஷான ஒரு ஃப்ரேஸ் வந்து எப்படி டாக்டர் எம்ஒயிலேருந்து வரலாம், ஆனால் ஸ்டில் இது கனவுல வந்திருக்குங்கிறனால ரொம்ப கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மீனிங் கண்டுபிடிக்கிறார். ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு டாக்டர் எம் சொல்றாரு இல்லையா, அது வந்து ஜென்ரலாக ஒரு ஆறுதலான வார்த்தை. ஆனால் அதை ஏன் டாக்டர் எம் சொல்லணும் அப்படின்னு ஃப்ராய்டு சொல்றாருன்னா, இந்த கனவுடைய லேட்டர் பார்ட் இனிமே வரப்போற பார்ட்ல பார்த்தீங்கன்னா இருமாவுக்கு வந்த ப்ராப்ளம் வந்து சைக்கிக் ப்ராப்ளம் கிடையாது, அது வந்து ஒரு உடல்நல பிரச்சனை அப்படிங்கிற டோன்ல கனவு எடுத்துட்டு போகும். அதாவது இருமாவுக்கு இருக்கிறது உடல்நல பிரச்சனை தான் அப்படின்னு நான் நிரூபிச்சிட்டேன்னா அவளை சரிப்படுத்துற பொறுப்புல இருந்து நான் எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ அதுக்காகவே வேணும்னே இருமாவுக்கு உடல்நல பிரச்சனை தான் இருக்குன்னு ஃப்ராய்டு ஃபோர்ஸ் பண்றாரு. ஆனா இதை நினைச்சு பார்த்தா ரொம்ப கவலையா தான் இருக்கு. ஏன்னா என்னுடைய சுயநலத்துக்காக இப்படி ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து தேவையில்லாம உடல்நல பிரச்சனைன்னு கொண்டு வரனே அப்படின்னு இது ரொம்ப கொடுமையான செயலும் கூட. அப்ப இதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா, டாக்டர் எம் வாயாலேயே அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா கேட்குற ஃப்ராய்டுக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருக்கும். அதுக்காக கனவு என்ன பண்ணுதுன்னா, டாக்டர் எம் வாயால அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் அது ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு விளக்கம் கொடுக்குது இல்லையா, அது ஏன் ப்ராப்ளம் இல்லைன்னு, அது வந்து ரொம்ப நான்சென்ஸாக இருக்கு. ஏன் நான்சென்ஸாக இருக்குன்னா, லூஸ் மோஷன் போகும், அதனால பாய்சன்லாம் வெளியே வந்துடும் அப்படிங்குது. இப்போ இந்த லூஸ் மோஷனை ஏன் அதை எடுத்துக்கிச்சு அப்படின்னா, சில தியரிஸ் இருக்கு. வயிற்றுல இருக்கிற குடல் இருக்கு இல்லையா, அதை சுத்தப்படுத்துவதன் மூலம் பாய்சனை வந்து வெளியே எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தியரிஸ் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு பதிலை டாக்டர் எம் வாயால சொல்றது மூலியமா நான் டாக்டர் எம் கிண்டல் பண்றேனா அப்படின்னு ஃப்ராய்டு யோசிச்சு பார்த்திருக்காரு. ஆனா இந்த டிசென்ட்ரிக்கு வேற ஒரு மீனிங் இருந்திருக்கு. என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃப்ராய்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு பேஷண்ட் வந்திருக்கிறாரு, ஒரு யங் மேன் வந்திருக்கிறாரு. அவரை வந்து ஃப்ராய்டோட கொலீக் வந்து டயக்னோஸ் பண்ணிட்டு இவருக்கு வந்து ரத்த சோகை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்க ரத்த சோகன் ரிப்போர்ட் கொடுத்தனால ஃப்ராய்டு என்ன நினைச்சிட்டாருன்னா, அவருக்கு ஹிஸ்டீரியா தான் இருக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணிட்டார். ஆனா இந்த பேஷண்ட்டை எடுத்துக்க அவர் விரும்பல. ஸோ இவரை வச்சு சைக்கோ தெரப்பி பண்ண வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, ஒரு சிஒயாஜிக்கு அனுப்பிச்சிட்டாரு. அவரு எகிப்துக்குலாம் போயிட்டு அங்கிருந்து ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருக்காரு. எனக்கு வந்து எகிப்துக்கு போனதுக்கு அப்புறம் உடம்பு ரொம்ப சரியில்லாம போயிடுச்சு, அங்க போயிட்டு நான் டாக்டரை பார்த்தேன், அவங்க எனக்கு டிசென்ட்ரி இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு எழுதியிருக்காரு. இதை நினைச்சு ஃப்ராய்டுக்கு வந்து ஒரு கடுப்பு. ஏன்னா கூட இருக்கிற கொலீக்ஸ் வந்து ஒழுங்கா டயக்னோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஹிஸ்டீரியா இல்ல, அது வேற ஏதோ உடல் சார்ந்த ப்ராப்ளம் அப்படின்னு ஃப்ராய்டு வந்து
அனுமானிச்சிருப்பாரு. இப்ப இவங்க கொலிகோட முட்டாள்தனத்தினால ஃப்ராய்டை என்ன பண்ணிட்டாருன்னா ஏமாந்து போய் ஹிஸ்டீரியான்னு யோசிச்சிட்டாரு. ஸோ இது ஒரு பக்கம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் இன்னொரு இன்சிடென்ட் ஞாபகத்துக்கு வருது. டாக்டர் எம்மோடைய கொலிக்கு வந்து வேற ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட் கன்சல்டேஷனுக்காக டாக்டர் எம்ஏ கூப்பிட்டு இருந்திருக்காங்க. டாக்டர் எம் வந்து அந்த பேஷண்ட்டை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு இவருக்கு யூரின்ல அல்புமின் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அதாவது யூரின்ல அல்புமின் இருந்ததுன்னா என்னன்னா கிட்னி ஃபெயிலியர்னு அர்த்தம். ஆனா அந்த கூட வேலை பார்த்த கொலிக்ஸ் சின்ன பசங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், யூரின் போகும்போது எல்லாம் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இதை வந்து டாக்டர் எம் வந்து ஃப்ராய்டு கிட்ட ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர் எம்மோடைய கொலிக்கோடைய ஒரு முட்டாள்தனம், ஃப்ராய்டுடைய கொலிக்ஸோட ஃபூலிஷ்னஸ், இப்போ இந்த ரெண்டு ஃபேக்டரை கனவு எடுத்து இதை டாக்டர் எம்மோட வாயிலிருந்து ஒரு ஃபூலிஷான ஒரு ரிப்போர்ட்டை வெளியே கொணருது. அது ஏன் டாக்டர் எம்மோட ஆட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா, ஃப்ராய்டு வந்து சில நேரம் யோசிச்சிருந்திருக்காரு. இருமோடைய ஃப்ரெண்டை டாக்டர் எம் டீல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவ்வளவு நாள் டீல் பண்ணியும் அந்த அம்மாக்கு ஹிஸ்டீரியா இருக்காருன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா, இல்ல முட்டாள்தனமா வேற ஏதோ ஒரு நோய் தான் இருக்குன்னு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரா அப்படின்னு சொல்லி டாக்டர் எம்முடைய முட்டாள்தனத்தை குறிச்சும் யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ இப்போ டாக்டர் எம்மை பத்தி ஒரு குறைவா யோசிச்சதுனால டாக்டர் எம்முடைய முட்டாள்தனத்தோட இவங்க ரெண்டு பேரோட கொலிகோட முட்டாள்தனத்தையும் கனவு கம்பைன் பண்ணி டாக்டர் வாயாலேயே சொல்ற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. கனவோட அடுத்த பாட்டில் இர்மா வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பொழுது ஓட்டோ வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துருந்துருக்காரு. இல்லை ஊசி போறது ஃப்ராய்டுக்கு வேற ஏதாவது ஞாபகப்படுத்துதுன்னா அந்த கொக்கைன் எடுத்து இறந்து போனாங்க இல்லைங்களா, அதையும் ஞாபகப்படுத்துது. ஆக்சுவலி ஃப்ராய்டு என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டு மருந்தை பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. மார்பியா ஒன்று, கொக்கைன் ஒன்று. மார்பியா ஃபர்ஸ்ட் போடணும், போட்டுட்டு அதோட எஃபெக்ட் குறைஞ்சதுக்கு அப்புறம் கொக்கைன் போடணும். ஆனால் அந்த பேஷண்ட் வந்து மார்பியா போட்டுட்டு கொஞ்ச நேரத்திலே கொக்கைன் போட்டனால அது மால் ஃபங்க்ஷன் ஆகி அவங்களுடைய டெத்துக்கு காரணம் ஆயிடுச்சு. ஸோ இதுவும் ஒரு பக்கம் ஞாபகம் இருக்கு. இப்போ இந்த கனவுல அந்த ஊசியோட காம்பினேஷன் இருக்குல்ல, ப்ரொபைல், ப்ரோபியோனிக் ஆசிட், இதெல்லாம் சேர்ந்த கலவையில வந்து ஓட்டோ வந்து அவங்களுக்கு ஊசி போடுறாரு. இது எந்த காலத்திலயும் நடக்க சாத்தியமே இல்லையே, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஃப்ராய்டு ரொம்பவே யோசிச்சிருக்காரு. இதுக்கு என்ன ஃப்ராய்டு சொல்றாருன்னா, இர்மாவுடைய கேஸ் ஸ்டடி எழுதிட்டு நைட்டு தூங்க போனார் இல்லையா, தூங்க போறதுக்கு முன்னாடி ஃப்ராய்டோட ஒய்ஃப் வந்து அவருக்கு ஒரு சரக்கு பாட்டில் ஓபன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஓட்டோவால கிஃப்ட் பண்ணப்பட்டது. அது திறந்த உடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஒரு ஃபியூசல் ஆயில் ஸ்மெல் அடிச்சிருக்கு. ஸ்மெல் ஃப்ராய்டுக்கும் பிடிக்கல, அவங்க ஒய்ஃபுக்கும் பிடிக்கல. ஸோ ஒய்ஃப் வந்து நம்ம வேலைக்காரங்களுக்காக கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்டுருந்துருக்காங்க. அதுக்கு ஃப்ராய்டு ரொம்ப அக்கறையோட, ஏன் வேலைக்காரங்களையும் விஷம் கொடுத்து சாவடிக்க போறியா, அதெல்லாம் கொடுக்காதுன்னு சொல்லி தள்ளி வச்சுட்டாரு. ஸோ இப்போ இந்த ஃபியூசல் ஆயிலோட ஸ்மெல் இருக்குல்ல, அதோடைய கெமிக்கல் காம்பினேஷன் வந்து அமைல். ஸோ அமைலோட ஸ்மெல் வந்து அதுக்கு அடுத்தடுத்து இருக்கிற சீரீஸில் இருக்கிற வேறு சில கெமிக்கலையும் அப்படியே அவருக்கு மெமரியில் கொண்டு வருது. அதாவது அமைல், ப்ரொஃபைல், மித்தைல் அப்படின்னு அவருக்கு ஞாபகம் வருது. ஸோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி அமைல ஸ்மெல் பண்ணியிருக்கிறாரு, கனவுல அவருக்கு ப்ரொஃபைலாக வந்திருக்கு. அதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று சொல்கிறாரு. ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் அமைலுக்கு பதிலாக ப்ரொஃபைலை போட்டாலும் ரியாக்ஷன் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் சப்ஸ்டிடியூஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கனவும் அதை சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கு, அதனால ஒரு ப்ராப்ளம் இல்லைங்கிறார். அடுத்து ட்ரைமெத்தலமீன். இந்த ட்ரைமெத்தலமீனுங்கிறது தான் கனவுல அவருக்கு போல்டா அதோடைய ஃபார்முலாவே அவருக்கு அப்பியர் ஆயிருந்திருக்கு. அப்போ இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சிருக்காரு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஃப்ராய்டோட ஃப்ரெண்டு வந்து இந்த ட்ரைமெத்தலமீனை பத்தி பேசியிருந்திருக்காரு. ஆக்சுவலி இவர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சுன்னா ஃப்ராய்டு அவருக்கு ஷேர் பண்ணுவார், அவரு இவர்கிட்ட ஷேர் பண்ணுவார். இந்த மாதிரி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த டைம்ல செக்ஷுவல் மெட்டாபாலிசத்துக்கு யூஸ் ஆகிற சில ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரைமெத்தலமீன்ல இருக்கு அப்படின்னு ஒரு கோட் பண்ணியிருந்திருக்காரு. ஆக்சுவலி ஃப்ராய்டு எப்பயுமே இந்த செக்ஷுவல் ப்ராசஸை பற்றி யோசிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆள். அவருடைய மற்ற புக்கெல்லாம் படிச்சுன்னா நமக்கு தெரியும். ஸோ இது வந்து அவர் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு அவர் மனசில். ஏன்னா ஃப்ராய்டுடைய ட்ரீட்மெண்ட்டே எப்படின்னா, செக்ஷுவல் ரீதியாக ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அது மனநல பிரச்சனைகளை கொண்டு வரும், அதாவது ஹிஸ்டீரியா பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தவர். இப்போ இந்த கேஸில் இர்மா வந்து ஒரு கணவனை இழந்த ஒரு விதவை. இப்ப இர்மாவுக்கு போடுற ஊசியில ட்ரைமெத்தலமீன் கலந்துருக்கு. அதாவது கனவு என்ன சொல்ல வருதுன்னா, இர்மாவுக்கு வந்து செக்ஷுவல் ரீதியா சில லேக் இருக்கு, அதனால அவங்களுக்கு வந்து இந்த நோய் உருவாயிருக்கு. ஸோ அதை குணமாக்குறதுக்கு ட்ரைமெத்தலின் கலந்த ஊசியை போடலாம். இதன் மூலியமா இர்மாவுக்கு இருக்கிறது உடல்நல பிரச்சனை தான், மனநல பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிறதுக்காக இந்த ட்ரைமெத்தலமீன் அப்படிங்கிறத கனவு இப்போ எடுத்து வந்திருக்கு அப்படின்னு ஃப்ராய்டு சொல்றாரு. கனவுல அடுத்ததான் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக யாரும் இப்படி ஊசி போட மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணுது. ஸோ இந்த சென்டென்ஸ் எதை குறிக்குதுன்னா, ஓட்டோவை வந்து கொஞ்சம் மட்டம் தட்டுற மாதிரி இருக்கு இல்லைங்களா. இது ஏன்னா கனவு வர்றதுக்கு காலையில தான் ஓட்டோ வந்து ஃப்ராய்டை டீஸ் பண்ற மாதிரி பேசியிருந்திருக்காரு. ஓட்டோ எப்படி எனக்கு எதிராக சைடு எடுக்கலாம் அப்படிங்கிற விரக்தியில ஃப்ராய்டு இருந்திருக்கிறார். ஸோ அப்ப என்னைய நீ மட்டம் தட்டுற, நான் ஒன்ன மட்டம் தட்டுறா அப்படிங்கிற மாதிரி இந்த சென்டென்ஸ் வந்து கனவுல வந்திருக்கு. அதுக்கப்புறம் கடைசி லைனா ஊசியை சரியா கிளீன் பண்ணாம போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கனவுல வந்திருக்கு. இதுவும் டைரக்டா ஓட்டோவை மட்டம் தட்டுற மாதிரியான வேர்டிங்ஸ் தான். ஆனா அதோட ஆரிஜின் வந்து வேற எங்கேயோ இருக்கு. இந்த கனவரத்துக்கு முந்தின நாள் தான் ஒரு பையனை அவர் மீட் பண்றாரு. அந்த
அந்த பையனோட அம்மாவுக்கு 82 வயசு, அந்த லேடிக்கு வந்து தினைக்கும் மார்பின் இன்ஜெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இதை கடந்த 2 வருஷமா ஃப்ராய்டு கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் இப்போ ரீசெண்டாக அவங்க வேற ஒரு ஊரில் இருக்கிறாங்க. அந்த லேடி ஐ திங்க் ஊசியை கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த பையன் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த அம்மாட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, என்னன்னா என் நரம்புல வந்து கொஞ்சம் வலி எடுக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லியிருந்திருக்காங்க போல. ஸோ இப்போ ஃப்ராய்டுக்கு என்ன தோணி இருக்குன்னா, சுத்தமில்லாத ஊசியை போட்டிருக்கிறாங்க, அதனால வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சிருந்திருக்காரு. ஏன்னா ஃப்ராய்டு இந்த விஷயத்தில் ரொம்ப கிளியராக இருப்பார். ஊசியை கரெக்டாக சுத்தம் பண்ணிட்டு புது ஊசியை தான் போடுவார். ஸோ அப்படிங்கிறப்ப இது வந்து அவருக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம். 2 வருஷமா போட்டிருக்கேன், ஒரு ப்ராப்ளம் வந்ததில்லை அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஒரு பெருமையான விஷயம். ஸோ இப்போ இதோட கனவு முடிஞ்சுது. இது கனவுல நடந்த சம்பவங்களுக்கு பின்னாடி இருந்த உண்மையான சம்பவங்களின் தொகுப்பு. ஆனால் இதுல இருந்து அந்த கனவுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத அடுத்து எழுதுறாரு. அதுதான் வந்து சம்மரைஸ் பண்றது. இது வரைக்கும் சொன்னது கனவுல வந்ததுக்கு என்னென்ன விளக்கம் அப்படின்னு. ஆனால் இந்த கனவுக்கான உள் அர்த்தம் என்ன, கோர் இன்டென்ஷன் என்ன, இந்த கனவு முதல்ல ஏன் வந்தது அப்படிங்கிறதுக்கான மீனிங்கை வந்து அடுத்தடுத்து எழுதுறாரு. அதை நாம அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.